அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ குழந்தைகளை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ சில குழந்தைகள் நல்லா துருதுருன்னு ஆக்டிவா நல்லா இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா விளையாடுவாங்க, நல்ல ஞாபக சக்தி இருக்கும், நல்லா படிப்பாங்க, சொல்றத கேட்பாங்க. இதே அப்படியே ஆப்போசிட்ல இருப்பாங்க. என்ன சொல்லுங்க காதுல கேட்க மாட்டாங்க, ரொம்ப பிடிவாதம், சரியா சாப்பிட மாட்டாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சது தான் சாப்பிடுவாங்க. நம்ம குடுக்குறது எல்லாம் நல்லதுன்னு அவங்களுக்கு புரியாது, தெரியாது. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். 2 சாராரும் நம்ம பார்க்குறோம். இப்ப ஜென்ரலா உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இன்னைக்கு உலகத்து லெவல்ல போட்டி போடக்கூடிய ஒரு காலகட்டாயத்துல நம்ம குழந்தைகள் இருக்கு. படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல ஞாபக சக்தி இருக்கணும், பல விஷயங்கள அவங்க கத்துக்கணும். எல்லாத்துலயும் நிறைய திறமைகள் இருந்தா தான் முன்னேற முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க பல லாங்குவேஜ் படிக்கணும், பல விஷயங்கள அவங்க கத்துக்கணும், பல வகையில திறமைகள் இருக்கணும், அவங்கள உயர்த்திக்கணும். அப்போ சாதாரணமா இன்னைக்கு எக்ஸாமுக்கு அம்மாங்க சொல்றது, பாட்டிங்க கவலைப்படுறது என்னன்னா, என் குழந்தை வீட்டுல நல்லா படிக்கிறாரு, மறந்துடுறாரு. இதற்கு அவங்களுக்கு முறையா ஒரு 3 பயிற்சிகள் இருக்கு. அது நீங்க கூட்டிட்டு வரும்போது நாங்க சொல்லித் தரோம். சில குழந்தைகள் என்னன்னா, தூங்கிட்டே இருக்கும். எழுப்புனா எழமாட்டாங்க. ஸ்கூலுக்கு போனோம்னா அடம் பண்ணுவாங்க. ஆனா, அதையும் பக்குவமாக கொண்டு வர வழிமுறைகள் இருக்கு. அதுக்கு ஒரு 3 பயிற்சி சொல்லித் தரோம். அடுத்தது, இதுல ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு. அந்த நாள் மாதம் மாறும். அப்ப தேதிகள் மாறுபடும். ஆனா, அந்த நாள் ஒரு நாள், மாதத்துல ஒரு நாள். அந்த நாள்ல ஆயுர்வேத முறைப்படி அந்த குழந்தைகளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஒவ்வொரு மாதமும் அந்த அந்த ட்ரீட்மெண்ட் அந்த நாள்ல தொடங்கணும். இல்லைன்னா நீங்க வாங்கி வச்சுட்டு அன்னைக்கு நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணும். அது நீங்க தனியா தொடர்பு கொள்ளும் போது அந்த விவரம், அந்த டேட்டு அதெல்லாம் சொல்லுவோம். நீங்க அது முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து புக் பண்ணி வாங்கணும். அது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அப்போ அந்த பயிற்சி இருக்கு. அது நான் சொல்லி கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மாதத்துல ஒரு நாள். ஆனா ஒவ்வொரு மாதமும் அந்த தேதி மாறுபடும். அப்படி ஒரு சப்ஜெக்ட் அது ஆயுர்வேதத்துல இருக்கு. அதை நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் நிச்சயமாக படிப்படியாக இந்த பயிற்சிகளையும் செய்யும். கூட கூட டயட்டு எல்லாம் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் கிட்ட ப்ளஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். ஞாபக சக்தி நல்லா இருக்கும், நல்லா படிப்பாங்க. இப்போ அந்த பயிற்சிகளை செய்யும்போது என்ன மாற்றங்கள் ஏற்படுன்றத சொல்றேன். முக்கியமா டெய்லி எழுப்பணும், தூங்குன்னு சொல்லணும், டிவி பார்க்காத, ஃபோனை பார்க்காத எல்லாம் சொல்லிட்டு நம்ம போராட்டமா இருக்கும் வீட்டில். இந்த பயிற்சிகள் செய்ய செய்ய அந்த குழந்தை கரெக்டா தூங்கிடுவாரு. காலையில நீங்க எழுப்பவே வேண்டாம், அவரே எழுந்துருவாரு. அவரே எழுந்து அவரோட கடமைகளை கரெக்டா நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணுவாரு. நல்லா படிப்பாரு, நல்ல ஞாபக சக்தி வளரும். அதற்கெல்லாம் சிகிச்சை முறைகள் இருக்கு, பயிற்சி முறைகள் இருக்கு. அந்த வகையில பாருங்க, இது போல நிறைய ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த பிடிவாத தன்மைகள் குறையும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அது எப்படின்னா இப்போ குழந்தைகள் நைட்ல சீக்கிரம் தூங்குறது இல்லை. அந்த குழந்தைகளுக்கு நைட்ல ஒரு 7:30க்கெல்லாம் சாப்பாடை கொடுத்துருங்க. 8 o'clock அந்த குழந்தைய கையை பிடிச்சி வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு பெரியவங்க, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, யாரு வேணாலும் கையை பிடிச்சி ஒரு 1/2 hour வாக்கிங் கூட்டிட்டு போங்க. போகும்போது அந்த குழந்தைகளுக்கு நல்ல கதைகள் சொல்லுங்க, நல்ல விஷயங்களை பேசிட்டு ஜாலியா கூட்டிட்டு போங்க. அந்த குழந்தைகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நல்லா பதில சொல்லுங்க, திருப்பி கூட்டிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி தினந்தோறும் செய்யும் போது அந்த குழந்தைகள் இரவில் விரைவில் படுத்து தூங்கும் பழக்கம் ஏற்படும். இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது நீங்க உங்க குழந்தையோட பிரச்சனை என்னன்னு சொல்லி ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்க, அல்லது ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணலாம்.
மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.